நடவடிக்கை நடத்துறதே முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. இவங்க எங்கேயும் தர்மம் பண்ணிக்கிட்டு வரல, வழிநடுகையும் சரி இங்கேயும் சரி. தர்மத்தில் இவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பார்த்து நிறைய இருக்கு. இந்த இடத்த ஆரம்பித்து வச்ச பார்ட்டி ஓடு தான் இவர் தான் தர்மத்தோட பிள்ளையார் சொல்லி இவர் ஆரம்பித்து வச்ச தொடர்ச்சியில் தான் நாங்கள் உள்ள ஜாயின் பண்ணுறோம். நாங்கள் எங்களோட முன்னோர்கள் இதில் கட்டினதுக்கு பிறகு தான் இந்த ஆறுகால் சவுக்க கல் மண்டபம் மாறி பள்ளியாண்டவர் பிரசன்னமானதுக்கு பிறகு தான் இன்னைக்கு நடக்கிற அத்தனை தர்மமும் தோன்றியிருக்கு. பட்டயத்தில் தங்கள் மலையில் எங்கள் முன்னோர்கள் கட்டி வைத்த ஆறுகால் சவுக்கையை திருத்தி கல்மண்டமாக மாற்றி 73 இதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க. இப்போ நம்ம காசி தர்மத்தை பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கே 200 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், 150 வருஷமா சம்பவ போகுதுன்னு சொல்கிறோம். குரு சொன்னால் அதெல்லாம் கரெக்டு தான். எந்த இடத்துலையும் அந்த மாற்றம் இல்லை. இந்த தர்மத்துக்கு பூரா அச்சாணிங்கன்னா இங்கிருந்து தான் நடந்தது. இப்போ சமீப காலமாக ஒரு ஆளோட டாமினேஷன் அதிகமாகி அவர் தனது பேரில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டதுனால எல்லா பக்கமும் தடுமாறுறோம். ஏன்னா எதுலேயும் போய் நம்ம வந்து டைரெக்டாக போய் பண்ண முடியல, ஒரு முனிசிபாலிட்டிலையோ எதுலேயும் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்தோட பேர் பழையபடிக்கு நமக்கு நகரத்தார் தானாரம்பரம்னு வந்தால் தான் நம்ம நகரத்தாரால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நினச்சாலும் இதில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வீடை இடிக்க முடியாது, நீங்கள் ஒரு வீடை புதுசாக கட்ட முடியாது. நமக்கு எங்கே கொண்டு போகணும் இதை அதை பேசுனது நல்லாயிருக்கும். உங்களோட கஷ்டங்களை சொல்லிட்டீங்க எல்லாரும். முதல்ல நம்ம ரெக்கார்டு பூர்வமாக சரிப்படுத்திக்கிறோம். ரெக்கார்டை சரி பண்ணிக்கிட்டு தான் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு கை வைக்க முடியும். அதுதான் உண்மை. எதுவும் தப்பு தப்புலாம் இல்லை. அதாவது முதல்ல இதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு